வெல்கம் டு அப்சரா இல்லம். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான மட்டன் சூப்பை கிளியராக எப்படி சூப்பராக சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க செய்முறைக்கு போயிடலாம். இங்கே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பாதி தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அடுத்து மிளகு, முழு மிளகை 1-2 தட்டி வச்சுக்கணும். மட்டன் இங்கே ஒரு எலும்போடு கூடிய மட்டன், நல்லா கொஞ்சம் கொழுப்பு இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 பீஸ் எடுத்துருக்கிறேன். மிளகு 1-2 பிடிச்சி வச்சுக்கணும், நைஸ் பவுடராக இருக்கக்கூடாது. அடுத்தது வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அம்மியில் தட்டினா மாதிரி நான் மிக்ஸியில் தட்டி வச்சுக்கணும். அம்மியில் தட்டினாலும் தட்டிக்கலாம், இல்லை குத்துக்கல்ல வேணாலும் தட்டி வச்சுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை, அவ்வளோதான். இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். நல்லெண்ணெய் எப்போதுமே உடம்புக்கு நல்லது. அதுவும் கர்ப்பிணி பெண்கள், அதாவது குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இந்த சூப் நிறையா கொடுப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தாராளமாக இந்த மாதிரி நல்லெண்ணெயில் ஊற்றி கொடுத்தா ரொம்ப நல்லது. கொஞ்சம் எண்ணெய் விடுங்கனால 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போதும். அதில் சின்ன பட்டை துண்டு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அது போதுமானது வாசத்துக்கு. சில பேர் பிடிக்கலைன்னா இந்த நைஸ் துணியில் கட்டியும் போடுவாங்க, அந்த மாதிரியும் போடலாம். அதுக்கப்புறம் இந்த தட்டின வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கணும். 1 நிமிஷம் வதக்கி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு இதுக்கு போட்டுக்கோங்க வதங்குறதுக்காக. அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, மட்டனு, அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மட்டன் போடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தட்டின மிளகுத்தூள் போட்டு சேர்க்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தட்டி போடும்போது வாயில் தட்டுப்படாது, அரிஞ்சு போட்டிங்கன்னா தட்டுப்படும் அது வெந்ததும். இந்த மாதிரி இருந்தால் நைஸாக அந்த சூப்போடு அதுக்கு மிக்ஸ் ஆகி குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 வயசு குழந்தைங்களுக்கு கூட இந்த சூப்பை நீங்கள் கொடுக்கலாம், காரம் கம்மியாக போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு கொடுத்து நல்லா வதக்கிக்கணும். வாசம் வர 1 நிமிஷம் வதக்கினா போதுமானது. அதுக்கப்புறம் இந்த மட்டன் துண்டையும் அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அந்த கலருக்கு. மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக்கும் கூட, ஸோ ரொம்ப நல்லது, அது வயிற்று புண்ணு ஆற்றும். இந்த சூப்பே பார்த்திங்கன்னா அல்சர் உள்ளவங்களுக்கு, கர்ப்பிணி பெண், அதாவது பிள்ளை பெற்றவங்களுக்குலாம் இந்த வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்காக கொடுப்பாங்க. அப்போ பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க, வெறும் மிளகு காரம் தான் சேர்ப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் நான் வதங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெந்தது கொஞ்சம் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சுண்டும். இது 2 பேர் குடிக்கிற அளவுக்கான சூப்பு. மிளகுத்தூள் போட்டு நான் தண்ணி ஊற்றிட்டேன், அவ்வளோதான். அது எடுக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் நான் எனக்கு கேப்சர் பண்ண முடியல, மன்னிக்கவும். இப்போ இது ஒரு ஸ்டீம் விட்டு நான் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் வச்சு இறக்கிட்டேன். இப்போ ஸ்டீம் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆயில் மிதந்துக்கிட்டு சூப்பு, கிளியரான சூப்பு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, குடிக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு சரி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் வேணால் நீங்கள் தூவிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் சூப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அவசியம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் லைக் பட்டனை வளர்த்துங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.